நம்மையே கொடுக்கணும். அதுதான் உயர்ந்தது. பக்தியில எது உயர்ந்தது அப்படின்னு கேட்டா, நான் ஈட்டிய பொருளை எல்லாம் கொடுக்கிறேங்கிறதல்ல, அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. குருநாதா, உன் காலில் விழுந்த அன்னைக்கே என்னையும் கொடுத்துட்டேன், என் உடம்பையும் கொடுத்துட்டேன், இந்த உடம்பும் உயிரும் கூடி ஈட்டிய பொருள் அனைத்தையும் உன்னிடத்துல கொடுத்துட்டேன், இனி என்னிடது என்பது எதுவுமே இல்லை. அப்படி நின்றதுனால தான் பெருமான் என்ன பண்ணார், அவருக்கு தன்னையே கொடுத்துட்டார். நாமெல்லாம் அப்படி இல்லையே, சம்பாதிப்பதில் கொஞ்சோன்னு கொடுக்கறதுக்கே கஷ்டப்படுறோம். எல்லாத்தையும் எனக்கு வேணும் இல்லைங்களா, என் பேரனுக்கு வேணுமா இல்லையா, பேத்திக்கு வேணுமா இல்லையா, அது எப்படிங்க எல்லாத்தையும் சாமிக்கு எப்படிங்க கொடு, அட கொஞ்சோண்டு குடியான்னு கேட்டா கொஞ்சோண்டு கொடுக்கறதுக்கே முடியல, எனக்கே பத்த மாட்டேங்குது, நான் எங்க போய் கொடுக்கட்டும்னு நினைக்கிறோமே. எத்துணை வந்தாலும் நமக்கு பத்த போவதே இல்லை. நீங்க இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, அன்னைக்கு ஒரு மிக குறைந்தபட்ச ஊதியம் பெற்ற காலத்திலும் பற்றாக்குறையில் தான் வாழ்க்கை ஓடுச்சு. இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல பணிக்கு வந்தாச்சு, நல்லா சம்பாதிக்கிறோம்னு தெரியுது, இன்னைக்கு பற்றாக்குறை தான் ஓடுது. ஏன், அன்னைக்கு வசதி குறைவா இருந்துச்சு, பற்றாக்குறை இருந்துச்சு. வசதி இன்னைக்கு கூடிருச்சு, இன்னைக்கும் பற்றாக்குறை. இன்னைக்கு நாளைக்கு நீங்க பெரிய இடத்துக்கு வந்துட்டாலும் நாளைக்கு உங்களுக்கு என்ன தோணும், பற்றாக்குறையில் தான் இருப்பேன். ஏன், அறிவுக்குள்ள இருக்கிறது பற்றாக்குறை என்பது நிறைவு என்பது நம்ம அறிவுக்குள்ள இருக்கிறது. என்ன கிடைச்சிருக்கிறதோ இது சிவபெருமான் கொடுத்தது, இது எனக்கு போதும் என்று கருதி